நண்பர்களே வணக்கம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு தொகுப்பாளர் ரொம்ப நல்லா ஜாலியா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, ரொம்பவுமே பிடித்தமான வேலையை செய்யறாங்கன்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் என்பதை ஒரு தொகுப்பாளியினுடைய ஒரு நாளை அழகாக கவிதையில சுமதி ஸ்ரீன்றவங்க எழுதியிருந்தாங்க. சொல்வனம்ன்ற புத்தகத்துல படிச்சேன். அந்த கவிதையை படிக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளினியின் 1 மணி நேரம். தொலைக்காட்சி வரலாற்றில் ஆயிரமாவது முறையாக சொல்லப்படும் அழகு குறிப்பை அருமை என்கிறாள். நலம் விசாரிப்பவர்களிடம் நலமாய் இருப்பதாய் சொல்லி சொல்லியே நலமிழக்கிறாள். ஆபாச பாடலை பாடி காட்டும் பால்வாடி பாப்பாவிடம் கீப் இட் அப் என்கிறாள். கவிதை சொல்கிறேன் என்று உளறுபவர்களிடம் ஆஹாவென கைத்தட்டுகிறாள். அழகாய் இருக்கீங்க என்பதற்கும் ட்ரெஸ் நல்லா இருக்கு என்பதற்கும் அவஸ்தையாய் சிரித்து வைக்கிறாள். பாடுவதாய் சொல்லி கத்துபவர்களிடம் கட்டை விரல் உயர்த்தி காட்டி சூப்பர் என்கிறார். முன் வந்து விழும் முடியை 32வது முறையாக பின் இழுத்து விடுகிறாள். வெறுப்பேற்றும் அறுவை மன்னர்களிடமும் பேசியதில் மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு அடுத்த நாளும் அடுத்த நேரம் அதே நிகழ்ச்சியில் சந்திப்பதாய் கூறி விடைபெறும் அவளை பார்க்க பாவமாய்த்தான் இருக்கிறது. சுமதி ஸ்ரீ எழுதிய இந்த கவிதை சொல்வனம் என்ற புத்தகத்தில் படித்தேன். உண்மையிலேயே ஒரு பெண்ணுடைய அவஸ்தை என்பது, அதுவும் தொகுப்பாளினியாக இருப்பவர்களுடைய அவஸ்தை என்பதை எடுத்து சொல்வதாக இருந்தது. அவசியம் நீங்களும் வாசியுங்கள் நண்பர்களே.